Dari orang berbeza. நீங்க இல்ல அப்பா அம்மா இல்லை எனக்கு இல்லை அவங்களுக்கு அவங்க அம்மா இல்லை அப்பா இருக்குது அதாவது இல்லை பிள்ளைக்கு வந்து அப்பா இருந்துச்சுடா ஹலோ என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. தமிழ் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெள்ளாவளி கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் கல்முனைக்கு போக போகிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்தோம். இந்த கர்ப்பிணி பெண் இளம்பெண் உண்மையிலே அவங்களுக்கு கடும் கஷ்டம். நிறைய பேர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடியும் 2-3 உதவி திட்டங்களை செய்துட்டோம். அப்போ அந்த வகையில் இப்போ இங்கே வந்து பிள்ளை கொஞ்சம் சீரியஸாக இருந்து கொண்டிருக்குது. ஏதோ ரத்தம் காணலாம், ப்ரெஷராக அடுத்தது அந்த பிள்ளையினுடைய துடிப்பு காணாமல் இருக்கேன், துடிப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லி இப்போ அவசரமாக அவங்க வந்து இப்போ அந்த பிள்ளையை வந்து இப்போ வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணிக்காங்க. இப்போ ஒரு 3-4 நாட்கள் இருக்கும். அப்போ எங்களுக்கு நேற்று தகவல் கிடச்சிது. அப்போ கையில் வர காசு இல்லாமல் அந்த பிள்ளை வந்து உடனே கோல் எடுத்துக்கி அப்போ நான் உடனே வந்து கோவி அண்ணாட்ட வந்து கோல் எடுத்து கேட்டிருந்தேன் அப்படி ஒரு உதவி வந்து செய்யணும் பண்ணாண்டு. இப்போ அவரும் ஓகே சொல்லிட்டார். சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து கோவி அண்ணா தான் வந்து இந்த உதவியை செய்தவங்க அந்த பிள்ளைக்கான உதவிகளை வேண்டிய தருணம் மெயினாக வந்து பிள்ளையை வந்து பார்த்துட்டு அப்போ அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த கொஞ்சம் காசையும் வந்து கையில் கொடுத்துட்டு வரப்போகிறோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியாக வந்து 5 மணி. என்னென்னு சொன்னால் 4 மணிக்கு எழும்பியாச்சு. வாகனம் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போய் வாகனத்தை எல்லாம் பைக்கெல்லாம் வந்து கேட்டு எடுத்துகிட்டு நம்மளோட கேமராமேன் ஒழித்துட்டு அப்படியே வந்து நாங்கள் போகிற இடத்துல வந்து 2 வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இடத்துல 2 பேசுறதுக்கு டைம் இல்லை. அப்படியே போயிட்டு என்னென்னு சொன்னால் மண்டூருக்கு போயிட்டு மண்டூரில் வந்து அந்த பிள்ளைங்களுடைய அந்த தம்பி 2 இருக்குது, அதாவது கணவர் 2 இருக்குது. அங்கே போயிட்டு வந்து பாஸை வாங்கி எடுக்கணும்னு சொன்னால் வைத்தியசாலைக்குள்ளே நம்ம போகிறதா இருந்தால் அந்த பாஸ் வேணும். அப்போ பாஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படி அப்படியே போகிறோம். மண்டூருக்கு போயிட்டு நீங்கள் தொடரலாம் பார்ப்போம். ஒரு இதான் வாரண்டி சொல்கிறார் வணக்கம் தம்பி. வருஷமாக இருக்கீங்களா? இது பாஸுக்கு கொண்டு வந்தீங்களா? இது நீங்கள் மதியத்துக்கு போகிறீங்களா? மதியத்துக்கு போங்க. பிள்ளைங்களாம் என்ன மாதிரி ரத்தமாக்கி வந்துருக்காங்க, ஒன்றும் சொல்லலை. ரத்தமாக்கி வந்துருக்காங்க. போன தெரியும் மாதிரி என்னென்று பார்க்க. அங்கே போய் சாப்பாடு வாங்கி என்ன வாங்கி கொடுக்குறது? இப்போ தமிழுக்கு போகும்போது சரி கண்டிப்பாக வாங்க. இதான் வந்து அந்த பாஸ் இது இருந்தால் தான் உள்ளே வந்து வைத்தியசாலைக்குள்ளே போகலாம். சரி வரக்குள்ளே வந்து தம்பிகிட்ட கொடுத்து விட போகணும் இந்த பாஸை. சரி நாங்கள் வரக்குள்ளே வந்து சொல்கிறேன் பிள்ளை இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது. திரும்ப நீங்கள் 1 மணிக்கு போனேன் நான் பார்க்குறேன் மதியத்துக்கு. சரி ஓகே. அப்படியே உதயமாக வருது. இந்த பார்க்கும்போது சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே போகும் போயிட்டு கண்டிப்பாக வீட்டு எடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த வைத்தியசாலைக்குள்ள இது முடிஞ்சா அதை பற்றி சரி நாங்கள் இப்போ கல்முனை வைத்தியசாலைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ உள்ளே போக போகிறோம். அந்த தம்பிட்ட வந்து நான் வாட்டர் கூட கேட்கல, பிள்ளைகிட்ட வந்து ஃபோன் எடுத்து கேட்கணும். இந்த உதவி செய்த கோவியன் நாங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் நன்றிகள்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு அவசர உதவி முக்கியமான ஒரு உதவி செய்திருக்கீங்க. அந்த விஷயம் நாங்கள் உள்ளே போய் நீங்களே பார்க்கலாம். இந்த வாட்டன்றது விசிட்டர்ஸ் பாஸில் இருக்குது.
இந்த ஒரு பேர் அடுத்து ஓவியம் ஜெர்மனி அவர் எல்லாம் வந்து விஷயம் தெரியாது. சில கோவிட் நம்பர் இருக்கிறாங்க தந்தைக்கு நாளுடைய குறிச்சு கொடுங்க. அடுத்தது பேஸ் பண்ணுறான் மற்ற நம்பரை கொடுத்துருக்கேன். பேசுவாங்க உங்களை பார்க்கறது எவ்வளோ வீடியோ பார்த்துட்டு பார்க்க பரப்புறாங்க. இருந்தாங்க உங்களோட நம்பரை கொடுக்குவா, தம்பி நம்பரை கொடுக்குவா. தம்பி இருக்கும் வச்சு அக்கா ஒரு பொண்ணு அது அவங்க நம்பரை வந்து கொடுக்க தெரியாது. வேற என்ன தேவை வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது ஓடி வந்து நான் டைம் போயிடும்போது சாப்பாடு சாப்பிட்டு மக்கள் சாப்பிடுறது தெரியாது வாங்கிட்டு நம்ம கடையில் என்ன குழந்தை எத்தனை மணிக்காங்க 1 மணிக்காங்க 40 ஆட்டோ சின்ன அவரை அவரை ஏற்றி வச்சுருக்கோம். மோட்டோ இல்லை, மோட்டோவில் வந்து நாங்கள் அதை அவரை கூட்டி வச்சுருக்கோம்.
உள்ள போயிட்டு பிள்ளைய பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ள வந்து ஓகே நல்லா இருக்குது. என்னன்னு சொன்னால் நான் வந்து மைக் வந்து இதெல்லாம் அடிச்சிருந்தேன். இதில் வந்து பேசுகிறேன் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியல. பிள்ளைங்களுக்கான நினைக்கிறேன் இதில் வந்து பிரச்சனை இப்போ கொஞ்சம் ஓகே இருக்குது. உள்ள வந்து இப்போ செலவுக்கு கூட கையில் வந்து காசுலாம் வந்து இருந்தது. எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய அவசர உதவிகளை உண்மையிலே இதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. உள்ள போய் பிள்ளைய வந்து பார்த்தோம். உள்ள வந்து பிரச்சனை எல்லாம் ஓகேவா இருக்குது. மற்ற விடயங்களை கீழே போயிட்டு நாங்கள் பேசுகிறோம்னு சொன்னால் கூட ரெண்டு மீன் எடுக்கலாமான்னு கூட தெரியல. நாங்கள் ஒரு 6 பாட்டை விட்டு வெளியில் வந்து இந்த ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் செக் பண்ணி அந்த கூட்டங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல எல்லாம் மீன் எடுக்கணும்னு வரும். சரி நாங்கள் கீழே போயிட்டு தொடர்றோம். செட்டிசாலையை விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். போகிறாங்க போயிட்டு நாங்கள் தம்பியோட வந்து பேசிக்கொள்கிறோம். நான் வரும்போது எல்லோரும் பேச முடியாது போயிட்டு அவசரமாக ஓடி வந்தாங்க. இப்போ 6 மணி 7 மணிக்குள்ள அதிகாலையில் காட்டுவாங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகும்போது 6:20 ஆகிடுச்சு. அங்கே வெளியில் வரும்போது ஒரு 6:50 வெளியில் வந்துட்டோம். வெளியோட வந்து நிறைய விடயங்களை பேசியிருந்தேன். அடுத்தது பிறக்க போகிற இன்னும் குழந்தைன்றது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. கேட்டிருந்தேன் என்ன பிறந்த போகலன்ட்டு. நம்மள வந்து சொல்லிட்டு என்னட்டு ஆண் பிள்ளை பெண் பிள்ளையாட்டு. அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும் சொல்கிறேன். மீறி வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆரம்பத்தில் வந்து இந்த பிள்ளை வந்து உதவி கேட்கும்போது நான் கூட அலட்சியமாக தான் நினைச்சிடுறேன். அப்போ நேரடியாக போய் பார்க்கும்போது தான் வெளியே வந்து ஓகே கடு கஷ்டப்பட்டு நாம் வந்து நேரடியாக போய் விசாரிச்சுட்டு தான் அடுத்தடுத்த உதவிகளை செய்யறாங்க. அப்போ அந்த வகையில் நேரடியாக போய் அது மட்டும் இல்லை இங்கே போட்ட உடனேயே நிறைய உறவுகள் நம்மளை அது மட்டும் நிறைய பேர் வந்து பிள்ளைகளுடைய நம்பர்லாம் நேரடியாக அவனோட வீட்டை நேரடியாக போகிறதுக்கு அது எல்லாமே வந்து கொஞ்சம் வெளிப்படுத்தின வழியாக தான் எல்லாமே. அதோட இந்த பிள்ளைக்கான ஆரம்ப உதவியாக வந்து நாம ஒரு 50,000 இந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்த உதவி போயிட்டு கையில் வந்து காசு கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த கட்டம் வந்து வைத்தியசாலை ஏதாவது அவங்க கைச்சல விழுந்தாங்க. அப்போ அந்த வகையில் அந்த உதவி கோபியான கஷ்டமாக இருக்குது. போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு கஷ்டமாக இருக்குன்னா இதில் காசே இல்லை அப்படின்ற அந்த வகையில் காசை வந்து இருக்கிறோம். அப்படி உதவி கிடைக்கிறதுக்காக வீடியோ பகிர்ந்த உறவுகளுக்கும் இந்த உதவியை செய்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோபி அண்ணா அடுத்தது அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது உள்ள வச்சு பேசும்போது நான் சத்தமாக பேசல, நாங்கள் தெளிவாக பேச முடியாது. பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா சத்து குறைவாக இருக்குது. சரியான சாப்பாடுகள்லாம் சாப்பிடாததால சத்து குறைவாக இருக்குது. ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான காரணம் என்னன்னா இவங்க வந்து இந்த இளம் வயதில் திருமணம் முடிஞ்சு சரியான தொழில் வாய்ப்பு இல்லாமல் ஏதாவது சரியான தொழில் இருந்தால் வேலைகளை இலகுவாக செய்யக்கூடியமாக இருக்கிறோம். அந்த இளம் வயதில் திருமணம் வந்து தவிர்த்து கொண்டிருக்கு. நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லி இருக்கின்றேன். ரொம்ப நிறைய இளம் குடும்பங்களுக்கு நிறைய வேலைகளை செய்திருக்காங்க. அதுக்கு வீடுகள் காட்டி கொடுத்துருக்கோம். நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மட்டக்களப்பு மாவட்டம் நம்ம முடியாத கஷ்டமெல்லாம் நிறைய பேர் இருப்பார். நம்ம அந்த வயதில் இந்த பிள்ளைகள் இளம் வயதில் வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க. நம்ம இளம் வயதில் வந்து திருமணம் முடிக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க. வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து அதை விட இவங்களை வந்து இல்லையா உங்களுக்கு அப்படிதான் காதல் அப்படி எடுத்துருந்தா உங்களை குறிப்பிட்ட ஒரு வயசு வந்ததுக்கு பிறகு உங்களுக்குன்ற தொழில் வந்து இலக்கணமான நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்த வீடியோவை இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த மாசை கொண்டு போய் தம்பியை மண்டூரில் கொடுக்கணும். கொடுத்துட்டு போகிறோம். அதை வந்து இந்த பெண்ணை வந்து நல்லபடியாக விளக்கணும். இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இறைவனை பண்ணி கொள்கிறோம். போங்க. அந்த தம்பி ரெண்டாவது அண்ணா அந்த பிள்ளைய தம்பி பார்த்து வரேன் போட்ல. அக்கா அந்த தம்பி எங்கக்கா?
எவ்வளோ தெரியும் வீடு உங்களோட அந்த அக்கடை நம்பர் இருக்குதா ஃபோன் நம்பர் இருந்தாங்களே எந்த பிள்ளை யாரு அந்த பிள்ளை அந்த பொடியன் காலையில் சந்திச்சேண்ணா அங்கே அக்கா அக்கட்ட நிற்கிறான்னு சொன்னார் அதை எடுத்து பாருங்களேன் எவ்வளோ நிற்கிறேன் இல்லை பிள்ளை ஹாஸ்பிட்டலாக இருக்குது இல்லை அவள் புஷ்பாவும் பாட்டலாம் அவ்வளோ போடலாம் மூச்சு அவள் அக்காவும் பாட்டலாம் அவளுக்கு ரத்தம் வேணாம் ரத்தம் பார்த்து இவ்வளோக்கு தானே அவளுக்கு கேட்கணும் ரத்தம் பார்த்துக்கிறதுக்கு காலை அவளுக்கு ரத்தம் ஸ்டாண்டர்டு இறந்து போயிருக்கோல்ல ஹலோ இது அந்த தம்பி எங்கே நிற்கிறேன் கொஞ்சம் கேளுங்களேன் கேட்டு சொல்லுங்களேன் உங்களோட வீட்டில் நிற்கிறோம் எவ்வளோ அந்த சவக்கநாட்டில் நிற்காரு உங்களோட வீட்டடிக்கு வர சொல்லுங்க அது இல்லை வந்து ஃபோன் எடுத்து வர சொல்லுதான் அந்த தம்பி வந்து இங்கே வேறு இங்கே நிற்காரில்ல அவங்களோட சொந்தக்கார அக்கா அவங்களோட வீட்டு அந்த பிள்ளைக்கு கோல் எடுத்தினான் அந்த பிள்ளை வந்து அவங்களோட அக்கா கடை வீட்டை கோல் எடுத்து சொல்லி தம்பியை எடுத்து வர சொல்லாமன்னு சொல்லிக்கிட்டு தம்பி வந்து அப்புறம் அப்படியே வீடியோ தொடரலாம் அதில் கொஞ்சம் இது பண்ண பெஸ்ட்டாக தம்பி வந்து வந்துருக்காரு வணக்கம் எங்கே நின்று நீங்கள் சவுக்கரில் எங்கே எங்களை தான் இருந்தீங்க சரி நான் பொடியம் வந்த பார்த்தீங்களா நாங்கள் வந்து உங்களை பார்த்துட்டு எனக்கு பிள்ளைகளை பார்த்து வந்தோம் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு இருந்த விட பரவாயில்ல ஓகே மதியத்துக்கு யாரும் வரும் நீங்கள் ஆள் நல்லா நீங்கள் ஒன்று என்ன சாப்பாடு சமைச்சு போகிற பிளான் அங்கே சேர்த்து எடுத்தாங்க அப்பா சேர்த்து எடுத்தாங்க போட்டில் இருக்காங்க இப்போ அப்பாங்களா அவட அப்பா கதைக்காங்க 2 பேரும் நீங்கள் என்ன இல்லை அப்பா அம்மா இல்லைண்டு எனக்கு இல்லை அவங்களுக்கு அவங்க அம்மா இல்லை அப்பா இருக்கு கதைக்கு இல்லை பிள்ளைக்கு வந்து அப்பா இருக்குதா நான் ஏற்கனவே இல்லை நான் இங்கே நேரத்தில் வரும்போது நீங்கள் சொன்னல அப்பா அம்மா 2 பேருங்க இல்லைண்டு அவருக்கு இருக்கு அம்மா இல்லை அப்பா இருக்கு வேற சொந்தக்காரர்கள் இருக்காங்களா யாராவது இல்லை சொந்தக்காரங்க அப்பா மட்டும் இருக்காங்க அப்பா மட்டும்தான் இருக்கே அப்போ அதில் அவர் கூப்பிட்டு எடுத்து இப்போ அவங்களோட அப்பா விட்டா நீங்கள் நின்று வரையில் நான் பொடியில் விட நீங்கள் கூட்ட போடுங்க சரி அவன் போயிட்டு விட்டாங்கன்னு சொன்னால் தங்கச்சியில் கையில் வந்து 20 காசு எடுத்து நாங்கள் போய் செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க ஏதாவது அவசரம் பண்ணி சொன்னால் தங்கச்சிட்ட இதுக்கு தானே இந்த வாட்ஸ்அப் நம்பர் போட சொல்லுங்க சரியா மெசேஜ் நான் பார்த்து பாருறேன் என்னென்னு சொன்னால் அடுத்து இந்த வீடியோவில் அப்படியே நம்பரை கொடுத்து விட்றேன் சரியா நீங்களா ஃபோன் வச்சுருந்தேன் தங்கச்சி அவன் வச்சு அவன் வச்சுக்கிட்டோம் நான் வச்சுதானே வேறு கோவிலில் காய் கட்டு பிரச்சனை இல்லை தான் நீங்கள் கொடுத்து விடுவா இல்லை நீங்கள் கொடுங்க பரவாயில்ல தாங்க அந்த நம்பரை போட்டு விடுறேன் சொன்ன நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க தனிப்படையில் எடுத்து அந்த நம்பரை போட்டால் கிடைக்கிற உதவிகள் நேரடியாக கிடைக்கும் அது எங்களை தொடர்பு கொண்டு செய்கிறவங்களும் செய்யட்டும் அது பிரச்சனை இல்லை அந்த பிள்ளை நம்பரை வந்து அப்படி நான் சொல்கிறேன் அந்த பிள்ளைகிற ஃபோன் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா +94 அதாவது இலங்கையினுடைய கோட் நம்பர் அடுத்தது 75 53 56 653 திரும்ப சொல்லிக்கொள்கிறேன் +94 இலங்கையினுடைய கோட் நம்பர் அடுத்தது 75 53 56 653 இதுக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நேரடியாக வந்து நீங்கள் தேவையான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது உங்களோட வீட்டையில் வந்து நிறைய பேர் வாரத்துக்கு இருக்காங்க தொடர்பு எடுத்து கேட்டிருந்தாங்க தம்பி அப்போ பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து என்ன சொன்னால் நீங்கள் இந்த வேலைக்கு என்ன போகல ஒரு வேலைக்கு இந்த 2 நாளாக இப்போ அவர் மேசன் நான் கலவை பழகிட்டாரு அதுக்கு இந்த கடாம்பு கட்டுறாங்க இது பக்கத்தில் நல்லா காது அங்கே வேலைக்கு இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக ஓ நீங்கள் அப்படியானவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் உதாரணத்துக்கு மற்றவங்களுக்கு ஒரு 3000 சம்பளம் கொடுக்காங்கண்டா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 1500 இருந்தாலும் போகும் தானே இப்போ நீங்கள் அந்த குனிஞ்சி அந்த கலவைகளை குலைக்க மாட்டேன் என்ன சீமந்தை குலைக்க மாட்டேன் ஆனால் தூக்கி கொடுக்கல தானே பரவாயில்ல தானே அப்படியான வேலை செஞ்சு கொடுத்துட்டு 60 சம்பளத்தினா வாங்கிடுங்க இல்லை அவங்க அப்படியும் இல்லை 3000 இருந்தோம் நாங்கள் அந்த இதுக்கு தான் நான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பிள்ளை கொண்டு வராது வந்து அதுக்கு தான் நீங்கள் சாப்பிடுதில்ல வேலையில் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிடல எங்கள் வீட்டு அங்கே அப்பா அவன் அந்த பிள்ளைகள் அப்பா கிட்ட போய் சாப்பிட்ற இல்லை அங்கேயும் சாப்பிட்லாங்க சிலையில் பொடியாக கூப்பிடுவாங்க வீட்டு சாப்பிடுவாங்க கையிலே காசிகள் இருக்கு அவங்களோட இது இல்லை முறையில் இல்லை நேற்று அப்பாட்ட வாங்கிட்டு போனேன் காசு
இப்போ மதியத்துக்கு பஸ்ஸில் போகிறேன்னா என்னத்தில் போகிறீங்க என்னத்தில் போகிறீங்க சாப்பாடு வாங்கிட்டு போகணும். காசு சரி வாங்கிட்டு போயிட்டு அங்கே பிள்ளைய தெரியுதானே பார்த்துக்கொள்ளுங்க சரியா சரி போய்த்துட்டா சரிண்ணா. நீங்கள் ஒன்றும் யோசிக்க கூட சரியா என்னடா நாங்களும் வந்து உங்களோட இனி ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பியா வந்து மேய்ச்சி கொள்ளுங்க சரியா உங்களுக்கு எத்தனை வயசுன்னு நீங்கள் எனக்கு 26. 99 மாட்டோம் வந்து 99 எத்தனையா மாதம் 7 மாதம் ஆகும். சரி அப்போ மாதத்தில் வந்து 30 மேலே வந்து 499 தான் அப்போ சரி அப்போ நம்ம ஃப்ரெண்ட் சரியா நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம் கண்டிப்பாக தங்கச்சிக்கு அந்த எல்லா தேவைகளையும் நாங்கள் பார்ப்போம் சரியா தம்பி தம்பி என்ன மாதிரி எதிர்ப்பு தம்பி சொல்லி சரியா ஓகே வரமா போயிட்டு வரமா சரி நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களை எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் அடுத்தது இந்த இவங்களுக்கான மேலேயான உதவிகளும் தேவை உங்களுக்கு ஒரு பாரிசண்ட் வரப்போகுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த பிள்ளைய பிடிச்சிட்டு வைக்கி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் சொல்லுவேன். அதான் வருவேன் கண்டிப்பாக அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் உறவுகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதை புதிய ஒரு மக்கள் நாயகனோ நாயகியான்னு தெரியல அவள் இன்னொரு சில வாரங்களுக்குள்ள அவள் வந்துடுவாங்க நம்மளோட உலகுக்கு சரி ஓகே அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் ஓகே அப்போ மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய்